இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பொண்ணு மாப்பிள்ளைலாம் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படியே குழந்தைங்களை கொண்டுகிட்டு வருவீங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜீவன சாட்சிகளாக இந்த இடத்துல இருப்பீங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் நம்ம சீக்கிரமாக கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் யாருடைய சித்தம்? அவருடைய சித்தம்னா தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். அப்படின்னா தேவனுக்கு எது சித்தம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்கிறது தான் எனக்கு கிடைக்கிற தைரியம். அது தைரியம் சொல்லு ப்ளஸ் வெற்றி ப்ளஸ் விடுதலை ப்ளஸ் சமாதானம் எல்லாமே அதான். எப்பெல்லாம் தெய்வ சித்தத்தை விட்டு விலகிறோமோ அப்பெல்லாம் டேமேஜ் தான். காரில் நீங்கள் எத்தனை 75 லட்சம் 77 லட்சம் காரில் நீங்கள் போனாலும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சு, ஒரு ஆட்டோவோ ஒரு வண்டி ஏதோ ஒன்று இடித்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆனால் கூட அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும் தெரியுமா? லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற வாகனங்களை பயந்து பயந்து மெதுவாக ஓட்டி செல்லுகிறாங்க. அதனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சித்தமா, உங்களுக்கு பிடிக்குமா, இது உங்களுக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தை நீங்கள் ஏசப்பாட்டை மட்டும் கொடுத்து நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சந்தோஷமும் சமாதானமும் வெற்றியுமாக தான் இருக்கும். அதில் எந்த இடையூறும் இருக்கவே இருக்காது. சில சமயத்தில் தெய்வ சித்தத்தின்படி கேட்டு நம்ம பெற்றுக்கொண்ட காரியத்தில் சில சிறு போராட்டங்கள் வரலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது பெர்மனண்ட் அல்ல. வந்திருக்கும் எதுக்காவது நம்மளை கொஞ்சம் ஆண்டவர் விசுவாசத்தில் பலப்படுத்துறதுக்காக மட்டும் இருக்குமே ஒழிய மற்றபடி அல்ல. அதனால தெய்வ சித்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று, இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு தந்தா போதும். அது எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லக்கூடியவங்களா நீங்கள்? என்ன நாளும் பரவாயில்ல, நான் வெளியே பார்க்க ஆசைப்பட்டேன், எனக்கு இது அப்படி பிடிச்சிருந்து, இது தெரியும், இதான் எனக்கு வேணும் அப்படின்லாம் நான் இல்லை. இன்றையில இருந்து கூட நான் ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுவே எனக்கு நீங்கள் தந்தா போதும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் கண்டிப்பாக தன்னுடைய சித்தம் செய்வார். அந்த சித்தம் செய்யும்போது அது நன்றாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஜெபத்தை தள்ளாத தேவன். பாருங்கள், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 9th நான் ஃபெயில் ஆகிட்டேன். 9th படிக்கும்போது ஆனாலும் அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நான் போய் ஒரு சின்ன கெபி இருக்கும், கெபின்னா அப்படி ஜெபிக்கிற மாதிரி உள்ளே போகிறதுக்கு மட்டும் வாசல் இருக்கும், மற்றபடி அங்கே எங்கேயும் கட்டி விட்டுருப்பாங்க, சின்ன வாசல் இருக்கும். அதுக்குள்ளே போய் நான் கேட்டேன் ஒரே ஒரு காய் என்னாடு நான் கேட்பேன். நான் பாஸ் பண்ணணும்னு கேட்டதே கிடையாது, நான் ஒரு டீச்சர் ஆகணும். அல்லேலூயா! எப்படியாவது நான் ஒரு டீச்சர் ஆகணும், ஆண்டவரே என்னை ஒரு டீச்சர் ஆக்கிடுங்க. இதுவே தான் அந்த 4 ஆண்டுகள். 9th ஃபெயில் ஆகிட்டோன்னா அப்புறம் 2 வருஷம் 9th படிச்சிருக்கேன். அந்த ஏறக்குறைய அப்போ ஏப்ரல் மே லீவ் விடுவாங்கல்ல, அந்த 2 மாதம் போக 10 மாதங்கள் பள்ளிக்கூடத்தில் சனி ஞாயிறு லீவு போக மற்ற எல்லா நாட்களிலும் என்னுடைய ஜெபம் இதுவே தான் 4 ஆண்டுகள். அப்புறம் 10th போனேன், அப்புறம் +1 போனேன். அதில் 10th ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயில் ஆகி அப்புறம் பெரிய பத்தின்னு சொல்லுவாங்க +1 அது படித்தேன். அதான் கவர்மெண்ட் எக்ஸாம், அதை விட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடணும், அதுலேயும் ஃபெயில் தான். ஆனால் அந்த 4 ஆண்டுகளும் நான் கேட்ட ஒன்றே ஒன்று, நான் பாஸ் பண்ணணும்னு கேட்டதே கிடையாது, நான் டீச்சர் ஆகணும். நடந்துச்சா இல்லையா? அதுதான் அவருடைய சித்தம். இப்போ 70 வயசுக்கு மேலே ஆகிட்டு ஆனாலும் ரிட்டையர்மெண்ட் இல்லை. மற்றபடி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்,
பண்ணுறோம், டீச்சிங் பண்ணுறோம். என்ன அப்படின்னா அப்போ அவருடைய சித்தம் வந்து நான் ஒரு டீச்சர் ஆகும். எனக்கு அப்படின்னா வயசான அம்மா அப்பா, நான் டீச்சராகி சம்பளம் வாங்கி எங்கள் ஐயாவை எங்கள் அம்மையை நான் காப்பாற்றணும். அதனால் கடவுளே என்னை ஒரு டீச்சராக்கு, என்ன ஒரு ஆசிரியராக்கு, நான் என் அம்மா அப்பாவை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அவர் சித்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீ இந்த டீச்சராப்பா. அல்லேலூயா. அருமையானவர்களே, ப்ளஸ் நான் இந்த +1 தானே சொல்லுவாங்க, SSLC ஸ்கூல் செகண்டரி ஆஃப் லீவிங் சர்டிஃபிகேட், அதுக்கு பேர் 10 எழுதி முடிச்சாச்சு. ஹாஸ்டல் எல்லாரும் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் எப்படி ஹாப்பியாக தானே போவாங்க. சரி, இந்த வீடு இந்த ஹோம்சிக்கு முடிஞ்சு அடுத்து நம்ம எங்கே போகிறோம், வீட்டுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம். பிள்ளைகளாம் கேட்காங்க ஹாஸ்டலில், நீ பாஸ் ஆயிடுவியா, நீ பாஸ் ஆயிடுவியா. எல்லாரும் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியுமா? இல்லை, நான் சொன்னேன் கடவுளுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். எப்படி நீ பாஸ் ஆயிருவியா, கடவுளுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். இதே வார்த்தை தான். எப்படி இப்படி ஒரு வார்த்தை தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய வாயில போட்டுருந்துருக்காரு. கடவுளுடைய சித்தம் அப்பெல்லாம் நம்ம கர்த்தர் ஏசப்பா அப்படிலாம் நமக்கு அப்போ தெரியாது. கடவுளே தேவனே ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். கடவுளுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரிசல்ட் வந்திருக்கு 10th ஃபெயில்னு பேப்பரில், அந்த SSLC. அப்பவும் நான் சொன்னது தான், உன்னுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். 3 ஆண்டுகள் அம்மா வீட்டில் ஜாலியான வாழ்க்கை. பாத்திரம் விளக்க வேண்டியதில்லை, எல்லாம் எங்கள் அம்மா. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு 6 மணிக்கு ஒரு பூசை, அந்த பூசைக்கு போவேன். போயிட்டு வந்த உடனே என்னாலும் மீன் குழம்பு தான், ஞாயிற்றுக்கிழமையை தவிர. மீன் குழம்பு சட்டியில் இருக்கும், கஞ்சை புளிஞ்சு போட்டு நல்லா வலிச்சு பிறக்கி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நீர் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூக்கம். 8 மணிக்கு மேலே எங்கள் அம்மா எழுப்புவாங்க, எம்மா காப்பி குடிச்சிட்டு படுத்து தூங்கு, எம்மா காப்பி குடிச்சிட்டு படுத்து தூங்கு. எதுக்கு நம்ம இப்போ எங்கே தான் இருக்கோன்ட்டு நான் வயிறு நிறைஞ்சிச்சு. தூக்கத்தை அப்படியே ஆழ்ந்து தூக்கத்தில் இருந்துச்சு. பார்த்தா எங்கள் அம்மா வெங்கல பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சு காப்பி வச்சு, அப்போல்லாம் பெரிய பண்ணு ஒன்று, மிச்சரி சேவலாம் எங்கள் ஊரில் கிடையாது. இந்த பண்ணு இருக்கும், மற்றபடி ரஸ்ட்டு. அந்த பண்ணை வாங்கி வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு என்னை கூப்பிடுவாங்க. தனியாக எப்படி குடிக்க, நீனு எந்திரிச்சு வா காப்பி குடிப்போம். அதுக்கு பிறகு ஒரே புத்தக படிப்பு, அதுக்கு பிறகு கோயில், பிறகு சாயங்காலம் கோயில், பிறகு கதை புஸ்தகம். ஜாலியான வாழ்க்கை 3 ஆண்டுகள் கொடுத்தேன். அதுக்கு பிறகு தான் கிருபியாக அந்த 20 வயசில் கல்யாணத்தை கொடுத்து இந்த ரெட்சிப்பை தந்து இந்த தேவனுடைய ஆலயத்தில் தந்து அவருடைய வார்த்தைக்காக என்னை பயன்படுத்தி கிருபை செய்தார். கர்த்தருடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். அந்த பாக்கியம்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அவருடைய கிருபை நான் இருக்கின்றேன். தயவு செய்த அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்தில் கூட ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னப்பா, சித்தம் மட்டும் செய்தால் போதும். நம்ம இது 1 யோவான் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த 14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. ஆமாம், அப்போ நம்ம ஆண்டவரே உங்கள் சித்தம் எனக்கு, அவருக்கு செவி கொடுக்கிறார், அவருடைய காதுகள் கேட்கின்றன, அவர் காதுகள் கேட்கின்றன. பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் மனதிலேயே சத்துருவாக இருந்தேன், அக்கிரமக்காரியாக இருந்தேன். பாவியாக இருக்கும்போதே கூட அவருடைய சமூகம் அற்புதங்களை செய்யுமானால் இன்னைக்கு அவரை அறிந்து அவருடைய சமூகத்தில் இருக்கிற விக்கிர ஆராதனைகளாக விலகி இருக்கிற உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உங்களுக்கு சித்தமானால் இது எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தரணும், நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். உண்மைதான், தமக்கு மனவிருப்பம் இருக்கார், தம்முடைய சித்தம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தருவீங்க அப்படின்னு. அடுத்து நம்ம மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக. எல்லாரும் இனி பாருங்க, நாங்கள் சித்தவையாரு பார்ப்போம். பரலோக ராஜ்யத்தில் பரலோகத்தில் என்னே டிஸ்டர்பன்ஸ், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய மன விருப்பம் எதுவும் ஒவ்வொரு காரியத்திலையும் எப்பா உங்க சித்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஒரு சாரி எடுக்க போனால் கூட நமக்கு எடுத்துகிட்டே இருப்பானா மனசுக்குள்ள சரி வராது, கடைசியில் ஒன்று செட் ஆகும். இல்லை முதலாவது ஒன்று கையில் தூக்கி வச்சுருப்போம்,
வச்சுட்டு திருப்பி சுற்றி அடிச்சுட்டே இருப்போம். கடைசியில் இதுதான் செட் ஆகும், தெரியுமா? அதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்துக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கும் போது அதில் சஞ்சலமும் இருக்காது, சங்கடமும் இருக்காது. ஆண்டவருக்கு தெரியணும் நம்மளை பற்றி. எப்படி தெரியணும் அப்படின்னா, இந்த பிள்ளை என் சித்தத்தை மட்டும்தான் செய்யும், என் சித்தத்துக்கு பிடிக்காது எதையும் செய்யவே செய்யாது. உலகமான இப்போ கிராஸ் டிவியில் மெசேஜ் கொடுத்துருவாங்க. அதில் எனக்கு கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொன்ன சில காரியத்தை உங்களுடைய இதில், ஏன்னா எல்லாருமே இதை, அதாவது உலகமா இயேசுவா இயேசு, பணமா இயேசுவா இயேசு, ஃப்ரெண்ட்ஸா இயேசுவா இயேசு, புகழா இயேசுவா இயேசு, பாவமா புண்ணியமா, பதவியா இயேசுவா, மாம்ச இச்சையா இயேசுவா, எல்லாமே இயேசு இயேசு இயேசு, என் உயிரான இயேசு. பதவிக்காக ஆசைப்படவே கூடாது, புகழுக்காக ஆசைப்படக்கூடாது. எல்லாமே என்னதான் அழிஞ்சு போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். யாருடைய புகழ் சில சமயத்தில் நம்ம புக்கில் இதெல்லாம் படிக்கும்போது பார்க்குறோம். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய புகழ் பற்றி உங்களுக்கு தெரியாது. புஸ்தகத்தில் படிக்கும்போது தெரியும். யூன் அப்படின்னு ஒருத்தர் பைபிளுக்காக அவர் பட்ட கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு கஷ்டங்கள் பைபிளுக்காக. ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மா ஸ்டெஃபி கிராப்பி அப்படிங்கிறவங்க 6 மாத குழந்தையா இருக்கும்போது கண்ணில் தவறான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு 6 வாரத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெருசாக வரும்போது ஆயிரக்கணக்கான பாடல்களை, 4000 பாடல்களை அவர்கள் எழுதினார்கள். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றி எழுதுனது அவங்க தான். ஒரு நாள் 5 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்களாம். வயிறு பசிக்குது, 5 ரூபாய் இல்லை. அப்போ இந்த பாட்டை எழுதுனாங்களாம். எழுதி முடிக்கையும் 5 ரூபாய் மணி ஆர்டர் வந்துச்சு. அதை வச்சு அந்த நாட்களில் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியாது இப்படி எவ்வளவோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில இருக்கின்றார்கள். அவங்க புகழெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி குஜராத்தில் ஒரு ஆலன் பி அப்படிங்கிறவங்க குஜராத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 அடி உயரம் இருப்பாங்க. அப்படி ஹைட்டு வெயிட்டு. அவங்க ஒரு சேரில் உட்காந்துருக்கிற படத்தை நான் பார்த்தேன். அவங்க குஜராத்தில் இறங்குறாங்க. சரியான தண்ணி, அங்கே தப்தி நதி ஓடுது. அங்கே இறங்கி அந்த சகதிக்குள்ளே கடைசியில் ஒரு நார்கட்டில் உட்காந்து பேர்காலம் பார்த்து ஊழியம் செய்து இந்தியாவிலே மறித்து போயிட்டாங்க. அவங்களுடைய புகழ் யாருக்கு தெரியுது? தெரியல. இந்த மதிய புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். ஐடாஸ்கடர் அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு படித்த பொண்ணு, டாக்டராகி இந்தியாவில் உட்கார்ந்து அவங்க பெண்கள் டாக்டர் ஆக வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டு தன்னுடைய பெற்றோரையெல்லாம் வெறுத்து வெளிநாட்டில் படித்து இந்தியாவில் டாக்டர் ஆனாங்க. தெரியாது, புகழெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் புகழா, பதவியா, பட்டமா எதுவுமே நிரந்தரம் அல்ல. அதுக்கு நம்ம ஆசைப்படவும் கூடவே கூடாது. அதுக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்ய வேண்டும். அதான் இதில் சொல்லியிருக்கு, பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல். இன்னொரு வாசிங்க. வசனம் சொல்றேன், மத்தேயு 7வது அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப பிதாவின் சித்தம் மட்டும் செய்தாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்றும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் அங்கே பிரவேசிப்பது இல்லை. இந்த செய்தியை நான் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆண்டவர் டச் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி என் மனசுக்குள்ளே வரும். என் சித்தத்தை செய்தாதான் என் ராஜ்யத்துக்கு வர முடியும்னு சொல்லு அப்படிம்பார். அதுக்குள்ளே இன்னொரு மெசேஜ் வரும். உடனே அதை எடுத்து எழுதுவேன். அதுக்கு பிறகு நினைப்பேன், இந்த பிதாவின் சித்தம் எழுதுமே நம்ம அப்படின்னு நினைப்பேன். அதுக்குள்ளே இன்னொரு புக்கு படிப்பேன். அதில் ஏதாவது மெசேஜ் இருக்கும், அதை எழுதிடுவேன். இப்படியே ஆகிட்டு இன்றைக்கி போய் கிராஸ் டிவியில் கொடுங்க நினச்சி அங்கேயும் கொடுக்கல. சரி, இன்றைக்கி நம்முடைய மத்தியில் இந்த மெசேஜை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஆசைப்படுற ஆண்டவர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றணும். என் பிள்ளைங்க எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம மனசை நிறைவேற்றணும் அப்படின்னு, நம்ம மனசில் உள்ளதை நிறைவேற்றணும் நம்ம எப்படி ஆசைப்படுறோம், அப்படிதானே? அப்போ அதே போல் நம்ம மருமகா நம்ம நினைக்கிறத செய்யணும், நம்ம பேரை நம்ம நினைக்கிறத செய்யணும். அப்படி நம்ம எல்லாருக்காகவும் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைப்போம். ஏன்னா ஒரு தாயினுடைய விருப்பம் நல்லதாக தான் இருக்கும்.
ஒரு தாயினுடைய ஆலோசனை நல்லதாக தான் இருக்கும். அந்த தாய் எத்தனை காரியங்களை மறைப்பா தெரியுமா? பிரச்சனை வந்துருன்னு மறைக்கிற தாய், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வியாபார கப்பல் அந்த தாய். அப்படிலாம் மறைச்சும் ஜெபித்தும் அழுதும் கண்ணீர் சிந்தியும் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எதுக்குன்னா பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும். யாராவது பிள்ளைகள் மேலே பொறாமைப்படுவாங்களா? படமாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் நினைப்போம். அப்போ ஆண்டவர் மட்டும் நம்மளை அப்படி நினைக்க மாட்டாங்களா? ஆண்டவர் நம்மளை நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. அப்போ ஏன் நம்ம ஆண்டவருடைய சித்தம் எதுன்னு நினைச்சு நம்ம வாழக்கூடாது? மற்றபடி என்னை நோக்கி நீ என்னதான் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் நீ அங்கே வர முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் கூட ஆண்டவரே உங்க சித்தமா, உங்க விருப்பமா, உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவரே நினைப்பார், என் சித்தம் செய்யாம இவ இருக்க மாட்டா. ரெண்டாவது அவருடைய சித்தத்தை செய்யாம நம்ம இருக்கவும் விட மாட்டாமல் அவர் பாதுகாத்து நேர்மையான பாதையில வழி நடத்துவார். தாவீது அதான் ஆண்டவர் சொன்னாங்க, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துல உள்ளதை எல்லாம் அவன் செய்வான். அதனால கடைசி வரைக்கும் அவருக்கு கோமா ஸ்டேஜுக்கு போய் கூட அவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை கர்த்தர் வச்சிருந்தார். அனாதையாக விட்டு விடவில்லை. ஏன்னா அவருடைய சித்தத்தை அறிந்து, நான் இங்கே போய் தங்கவா போ, எங்க போ, எப்ரோனுக்கு போ, நான் இந்த யுத்தத்துக்கு போகவா போ, அங்கே முச்செடிகளின் நுனிகள் அசையும் போது நீ அங்கே போ, நான் அங்கே இருப்பேன் உனக்கு முன்னால. அப்படியே சொன்ன தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. பிள்ளைகள் படிப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வீடு வாசலா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகணுமா இருக்கட்டும், எந்த காரியமானாலும் இறைவா உன் சித்தம் செய்யப்பா. சித்தம் இல்லாமல் எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்கள் மன விருப்பம் தான் ஏன் விருப்பம், உங்கள் சித்தம் தான் ஏன் சித்தம்னு நீங்கள் காரியங்களை ஒப்புப்படுத்தீர்களானால் கண்டிப்பாக தேவன் அதில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 22, மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, மூன்று முக்கியமான காரியங்களை பற்றி கர்த்தர் இதில் சொல்லுகிறார். என்னதான் சொல்றாரு? பிசாசுகளை துரத்துவீங்க. வசனத்தை தீர்க்க தரிசனம் சொல்றவங்களாக நீங்க இருக்கலாம், பிசாசுகளை துரத்துறவர்களாக இருக்கலாம், அநேக அதிசயங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையில தேவனே உங்களுடைய சித்தம் செய்ய யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் அவர் அரவணைக்கிறவராக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்ற இந்த செய்தியை வாழ்க்கையில ஒரு நாள் மறக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்பா ஆண்டவருடைய சித்தம் ஏதோ அதை மட்டும் கேளுப்பா. தம்பி மகன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தம் எதை கேளுங்கப்பா. அதுக்கு எங்க கேட்கும், நம்ம சொன்னா கேட்பாங்களா? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க சொல்லி விட்டுருங்க. நீங்க என்ன செய்யுங்க, சொல்லி விட்டுருங்க, நீங்க போட்டு விட்டுருங்க. அது கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எங்கள் அண்ணி வீட்டில் வெள்ளாளம் விலையில் பிள்ளைகளை அவங்க அம்மாவை எப்படி கூடுவாங்க, ஏன் பொம்மை அப்படி கூடுவாங்க. அது அவங்க பாஷை. இப்போ சில ஊர்களில் பிள்ளைய தாயின்னு தான் கூடுவாங்க. எங்கள் பெரியம்மா மக ஒரு அக்களுக்கு பேர் தாயாகவே ஆயிட்டு. எனக்கு எல்லாருமே தாயக்கான்னு சொல்லி அவங்க பேரே தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு நாள் கேட்டேன் அவங்க பேர் என்ன அப்படின்றது, சவரியம்மாலாம். அப்போது எல்லாருமே எப்படி தான் கூடுவாங்க, தாயின்னு கூடுவாங்க. அது தாயின்னு ஆட்டை கூட தாயின்னு தான் கூடுவாங்க. என் தாய்ங்க வேணா அந்த ஆடு ஓடி வரும். அதே போல் அங்கே என் பொம்மை அப்படின்னு கூடுவாங்க. எங்கள் அண்ணி சிரிச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா அந்த பாஷை அவங்களுக்கு என்ன செய்திருக்கு, பிடிச்சிருக்கு. அதனால தாய்க்கு சந்தோஷம். அம்மானு கூப்பிட்டானே சொல்லலை பொம்மை அப்படின்னு. அது எங்கள் வீட்டில் இங்கே வந்த உடனே எங்கள் மருமகளும் அப்படி தான் சொல்லுவாள், இந்த பொம்மையை பாரு அப்படின்னு சொல்லுவாள். எனக்கும் அந்த சில சமயத்தில் வரும். நம்ம யாரோட நெருங்கி இருக்கிறோமோ அவங்களோட ஹேபிட் நமக்கு என்ன செய்திடும். அந்த பார்த்துருக்கீங்களா? சில பேர் இப்போ ரேசக்கா வீட்டில் அவங்க தங்கச்சி எந்த தங்கச்சி பேசினாலும் யார் பேசுகிறான்னு தான் கேட்கணும். கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? பானக்கா பேசினாலும் கிரேசக்கா தானே பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். அதே மாதிரி சுதா ஜெனித்து பேசினாலும் அக்கா பேசுகிறாங்களா, ஜெயா பேசுகிறாளா, பானக்கா பேசுகிறாளா, கண்டிப்பாக அந்த டவுட் வரும். ஏன்னா அப்படி. அதே மாதிரி எங்கள் குழந்தை மகை கூப்பிட்டாலும் என் மகை கூப்பிட்ட மாதிரி எனக்கு இருக்கும். நான் எட்டி போய் வெளியே பார்ப்பேன், இந்த வாரேடா அப்படின்ட்டு போவேன். ஆனால் என் குழந்தை போய் அங்கே இருப்பான். ஏன்னா நம்மளுடைய அந்த ஜீனும் நம்முடைய சரௌண்டிங்கும் எதுக்குள்ளே இருக்கோ அதுவே தான் செயல்படும். அப்போ நம்ம ஆண்டவரோடும் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது நீங்களும் அப்படி இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களும் அப்படி இருப்போம்.
இன்னைக்கு நம்ம கடைக்கு போகலாமான்னு கேட்கும்போது உங்கள் பிள்ளை ஆண்டவர் சித்தமானு கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே என்ன சொல்வீங்க? ஆண்டவருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அவருடைய சித்தத்தை செய்யும்போது நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ள பிள்ளைங்களாக, அவருடைய பிள்ளைங்களாக மாறுகிறோம். இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அநேகர் இந்த உலகத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எல்லாரும் பிசாசுகளை துரத்துகிறார்கள். அந்த அற்புதமும் நடக்குது. அநேக அதிசயங்களையும் செய்கிறார்கள். அப்படிலாம் செய்தாலும் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்கிறது தான் நம்ம அவருக்கு பிள்ளைங்க. அவருக்குள்ளது எல்லாமே நமக்கு தான். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வார்? இறங்குவார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் சித்தம் இல்லாமல் வேற எதுக்கோ நான் ஆசைப்பட்டு ஏதோ நான் செய்துட்டேன்னா, எங்கேயோ நான் போயிட்டேனா, உங்களுக்கு செய்ய பிடிக்காத ஒன்றில் நான் தலையிட்டுட்டேனா, செய்துட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்றைக்கு ஒரு காரியம் ஆண்டவர் வந்து இதை நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லைட்டாக ஒரு என்ன வேற ஒன்றும் இல்லாத ஒரு பொண்ணு மாப்பிள்ளை காரியம்தான். அதை நான் அந்த அக்காட்ட சொல்லிட்டேன். அந்த அக்கா ரொம்ப என்னையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பொண்ணு சொல்லுங்க விடாமல் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சர்ச்சில் ஒரு பிள்ளையை காட்டிட்டேன். காட்டி முடித்த உடனே என் வயிற்றுக்குள்ளே வந்த ஒரு பயங்கரமான வலி, நிற்கவே முடியாது. அங்கேயே மயங்கி விழுந்துடணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. இப்போ கேட்ட ஆண்டவரே, உடனே நான் வீட்டுக்கே வந்துட்டேன். கேட்ட ஆண்டவரே, என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், இவ்வளோ நேரம் நல்லா இருந்தோம், சர்வீஸ்லாம் நல்லா அட்டன் பண்ணோமே, என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் இதுதான் சொன்னாங்க. அது நடக்கவும் இல்லை, அந்த மேரேஜ் நடக்கவும் இல்லை. ஆனால் நான் அதை பேசுனது ஆண்டவருக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. நீ வசனத்தோட யூத் மீட்டிங் பிடிச்ச உடனே நான் என்ன வந்தோடனே எனக்கு வீட்டுக்குள்ளே வரையுமே பாட்டு படிக்கணும்னு இருக்கும். நம்ம 2 மணிக்கு நம்ம யூத் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரையும் கொஞ்சம் பாட்டு படிக்கலாமா அப்படின்னு தான் வரும். ஆனால் அன்றைக்கி அப்படி வர மாட்டேன்ட்டு, ஏன்னா எனக்கு வயிற்ற கலங்கிட்டு வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழும்போது எல்லாமே சமாதானமாக இருக்கும். அடுத்து அந்த மத்திய 7வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்கள பார்த்து, நாங்கள் இப்படிலாம் செய்தோம், நாங்கள் இப்படி ஜெபம் பண்ணணும், நாங்கள் இப்படி கொடுத்தோம், நாங்கள் இப்படி உபவாசம் இருந்தோம், நாங்கள் இப்படிலாம் பண்ணணும், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றாரு ஆண்டவர். அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் என்ன செய்யல, அறியல அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய மன விருப்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும். இன்றையில இருந்து ஒவ்வொரு காரியத்தில் பேர் கூட, நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது கூட, ஆண்டவரே உங்களுக்கு இந்த பேரு பிடிக்குமா, இதை நான் வைக்கல, இல்லைன்னா முன்னக்கூட்டியே கொடுத்துருவாரு. சில பேருக்கு என்ன செய்வார் ஆண்டவர், முன்னக்கூட்டியே கொடுத்துருவாரு இந்த பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. இல்லாட்டா நம்ம ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே இப்படி ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கேளுங்க, ஒரு பையன் என்ட்ரன்ஸுக்கு 6th ஸ்டாண்டர்ட் என்ட்ரன்ஸுக்கு போயிருக்கானா. அது ஃபாதர் மேனேஜ்மெண்ட், பெரிய ஸ்கூலு, நல்ல புகழ் வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வைக்கணும், வச்சாதான் உங்கள் பையனை நாங்கள் உங்கள் பிள்ளைகளை எடுக்கணும். ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் நடக்குது, நுழைவு தேர்வில் இந்த பையன் 10க்கு எத்தனை மார்க்கான்னு தெரியுமா? 2 மார்க். 10க்கு 2 மார்க்கு. மற்ற நிறைய பையங்க செலக்டட் ஆகி அவங்க சைன் ஆகி பணம் கட்டிக்கிட்டே போகிறாங்க. இந்த பையனை அந்த வீணை விட்டு அட்டெண்டரை விட்டு கூப்பிட விட்டாங்க. இந்த மாதிரி இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த பாய் இருக்கானா, கூட்டுவா அப்படின்னு. உடனே அம்மாவும் பிள்ளைக்குமா போயிருக்காங்க. போய் அங்கே பார்த்த உடனே உங்கள் பையன் மார்க்கை பாருங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்துருக்காங்க. 10க்கு 2, ஆனா 1. இந்த பேருக்காக நான் அந்த ஸ்கூலில் எடுக்கேன். ஏன்னா அந்த ஸ்கூலு பக்கத்து ஸ்கூலு அந்த பேருடைய, இந்த பையனுடைய பேருடைய ஸ்கூல் தான். அது அவங்களுடைய, ரெண்டுமே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட். அதனால் இந்த பேருக்காக இந்த பையனை எடுக்க, உங்கள் பையன் படிப்புக்காக இந்த நுழைவுத் தேர்வில் ஃபெயிலுக்கு ஆனாலும் பரவாயில்ல, இந்த பேருக்காக இந்த பையனை நான் எடுக்கிறேன். அங்கேயே கடைசி வரைக்கும் படித்து முடித்து வெளியே வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பேரை கூட அவங்க சொல்கிறாங்க, இந்த பேரை வைக்கவா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்து தான் நான் வச்சேன். ஆனாலும் அவங்க அக்கா சொன்னாங்களாம், சும்மா அந்த பிள்ளைக்கு மாதிரி இந்த பிள்ளைக்கு அதை தொடர்ந்து பேரை வச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போ அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, சரி நமக்கும் எதுக்கு இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேர் தான் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களுக்கு பேரம்பேத்திலாம் வருவாங்க, நீங்கள் கேளுங்க, என்றைக்குமே பைபிளை சார்ந்த பெயராக, இல்லைன்னா வேதத்தை சார்ந்த பெயராக, இல்லை புனிதர்களுடைய பெயராக கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
பையன் பேர் அலாய்சியஸ் சென்ட் சேவியர்ஸ். அதான் சரியா? அலாய்ங்கிற பேருக்காக ஏன்னா அவங்க ஒரு செயின்ட்டு ஞானப்பிரகாசியரா இல்லை, அலைசியஸ் வந்து ஞானப்பிரகாசியார். அந்த பேர் வச்சதுனால பக்கத்தில் 2 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அந்த அலைசியஸ் சேர்ந்த ஃபாதர் மேனேஜ்மெண்ட் தான். அந்த பேருக்காக என் பையன் எடுக்கணும். கடைசி வரைக்கும் படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி வெற்றி பெற்று கர்த்தர் உயர்த்தர வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தம் செய்கிறவனே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, அடுத்து உங்கள் பிள்ளைங்க மேல் படிப்புக்கு ஆண்டவரே உங்கள் சித்தம் நான் விரும்புகிறேன், என் கணவர் விரும்புகிறார், என் பிள்ளை விரும்புது, ஆனாலும் உங்கள் சித்தம் நான் நடக்கட்டும், இல்லாட்டா வேண்டவே வேண்டாம். தெளிவாக நீங்கள் நின்னீங்கன்னா தேவன் அற்புதங்களை செய்வார். வீடு வாங்குறீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு சித்தமா அப்படின்னா நான் செய்கிறப்பா. நீங்கள் இண்டையில் இருந்து 1 யோவான் 5:14 பல ஆண்டவரே உங்கள் சித்தமானால் எனக்கு இதை தாரு, உங்கள் சித்தமானால் இதை நீங்கள் பொறுப்பேடுங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, உடனே இந்த காரியம் சக்சஸ் ஆக நடந்து விடும். அடுத்து ஒரு வசனம், யோவான் 4:32. யோவான் 4:32. அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சமாரியா பெண்ணிடத்துல யோவான் 4 சமாரியா பெண்ணிடத்துல கிணத்துக்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறதான ஒரு சம்பவம் இது. அந்த சம்பவத்துல வந்து அவங்கெல்லாம் சாப்பாடு வாங்க போயிடுறாங்க. போன பிறகு ஆண்டவர் வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னா சமாரியா பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சீடர்கள் வந்துடுறாங்க. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. சீடர்கள் வந்துடுறாங்க உணவு கொண்டுக்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரை சாப்பிடுங்க, நேரம் இல்லை. அதான் அந்த வசனம் நீங்கள் 31 வாசிங்க. 4:21. இப்படி நடக்கை சீசர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணு என்று வேண்டிக் கொண்டார்கள். ரொம்ப கெஞ்சுறாங்க, என்னப்பா நீங்கள் சாப்பிடுங்க, இவ்வளோ நேரம் ஆகிட்டு. அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாதிரியா தடிக்கு விழுந்தாலாம் ஹோட்டலு மெஸ்ஸெல்லாம் இருக்குது. அது ஏதாவது வேறு ஊரில் தான் போய் என்ன செய்யணும், சாப்பாடு வாங்கியிருக்கணும். அதனால் இவ்வளவோ டைம் ஆகிருக்கும். இந்த பெண்ணு ரட்சிக்கப்படுறதுக்காக இவ்வளோ வெயிட்டிங். அப்போ அவங்க கொண்டு வந்து வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னா ரொம்ப கெஞ்சி கேட்குறது. ப்ளீஸ் ஏசப்பா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அது என்ன அப்படின்னா 33 சீசர்கள் யாராவது ஒருவர் கொண்டு கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்காங்க. 34 இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்ப எனக்கு உணவே எதுதான் அப்படின்னா என் பிதாவின் சித்தம் செய்வதுதான். இதுக்கு வைராக்கியமா ஒவ்வொரு ஆண்டவரை உங்க சித்தம் இல்லாம எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரை அப்படி இல்லாம. எப்படி ஏவாளுக்கு அது பார்க்க எப்படி இருந்துச்சாமா, பயங்கர டெக்கரேஷன். இந்த ஃபோக்கஸ் கொடுப்பாங்க தெரியுமா, ரெட்டு ப்ளூ ஒயிட்டு எல்லோ அப்படியே கொடுத்து இந்த டான்ஸ் ஆடும்போது இந்த ஃபோக்கஸில் பலவிதமான கலரை கொடுத்து புகையை கொடுத்து அது பயங்கரமான அதை டெக்கரேஷன் பண்ணி காட்டினான் சாத்தா ஏவாளுக்கு. அதே போல் நமக்கு அப்படின்னு இதுன்னு என்ன செய்வான், காட்டுவான். நம்ம ஒரே அச்சிலே நின்றுக்கிடணும். எப்படி நின்றுக்கிடணும், என்னுடைய சித்தம் மட்டும்ப்பா. ஒரு வார்த்தையை சொல்லுங்கிறதாவே உங்களுடைய சித்தனா எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் ஆசீர்வாதமும் என்னதுக்கு நிலைத்திருக்கும். எப்படி இந்த ஸ்டாண்டு எப்படி நிற்கிது பாருங்க, அசையாமல் நிற்கிது இந்த ஸ்டாண்டு. அதே போல் கர்த்தருடைய காரியம் எந்த காரியத்திலையும் ஆண்டவரே உங்கள் சித்தம், நான் உங்கள் சித்தத்தை விரும்புகிற பிள்ளைன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. நான் எப்போது உங்கள் சித்தத்தை ரொம்ப விரும்புவேன், என் சித்தம் ஒழித்திடுவேன் ஆண்டவரே, உங்கள் சித்தம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, என் பிதாவின் சித்தம் செய்வதாப்பா என்னுடைய போஜனம். இப்போ வர்ற தேதியில் ஒரு கல்யாணம் இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த மக ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கா. பொண்ணோட அம்மா இப்போ அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் ஆண்டவர் பேசியிருக்காரு, குறித்த காலம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. கல்யாணமும் செட் ஆகிட்டு பத்திரிகை வைக்க போயிட்டு இருக்காங்க. இப்போவும் பத்திரிகை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து போகிற இடத்துலலாம் சொன்னாங்களாம், இந்த தேதியா சடங்கு இருக்க. இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே சொன்னாங்க அங்கே கல்யாணம் இருக்க. ஐயா இன்னைக்கா வச்சுருக்கீங்க, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்
இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே சொன்னாங்களா, எங்கள் வீட்டில் நாங்கள் வீடு பால் காய்க்கோமா, எங்கள் சொந்தக்காரங்க அங்கே கண்டிப்பாக போகணுமே. எல்லாரும் பார்த்தாலும் சடங்கு இருக்குது, கல்யாணம் இருக்குது, வீடு பால் காய்ப்பு இருக்குது, இப்படியே எல்லாரும் சொல்கிறாங்களே, ஏசப்பா நான் இவ்வளோ பணம் செலவழித்து இப்படி பெரிய ஒரு கல்யாண மகால் பிடிச்சி நான் இப்படி பணம் செலவழிக்கிறேன், எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, யார் தான் வருவா என் பிள்ளை கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் பேசியிருக்காரு பாருங்க. எனக்கு இப்படி ஒரு வசனம் இருக்கா, எனக்கு தயவுசெய்யும் வந்தது. இந்த கல்யாணம் இதுக்கு சொன்னார் ஆண்டவர், கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அது கூட இப்போ எனக்கு எடுக்கணும், அப்புறம் நேரம் ஆயிரும். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. ரைட், ஓகே. இப்படியே வசனம் இருக்கா? இருக்கு. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாராம், எதுக்கு நீ பயப்படுற, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. ரைட், ஓகே. ஜாம் ஜாம்னு போயிட்டு இருக்கு. கல்யாணம் சீரியஸாக இருக்குமா நடக்கும் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், அவங்க அவட சொன்னேன், எப்படி இல்லை உனக்கு இப்படிலாம் வேர்டு கிடச்சிது தெரியலக்கா. நான் சொல்லிகிட்டே போனேன், எங்கே பத்திரிக்கை வைக்க போனாலும் இதே பல்லவியை தான் பாடுறாங்க எல்லாரும். நான் சொல்கிறேன், அப்படிலாம் சொல்லாதீங்க. கல்யாண பத்திரிக்கை வைக்காங்களா, சரி சந்தோஷம் வந்துடுறோம், நல்ல காரியம் தானே நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரே ஃபங்க்ஷனாக போச்சுப்பா, ஒரே கல்யாண வீடாக போச்சுப்பா, நீங்கள் 500 100 200 வைக்கிறீங்க, இதுக்கு போட்டுக்கிட்டு ஏன்ப்பா சலிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல காரியம் நடக்கட்டுமே நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சா போங்க, இல்லைன்னா இருங்க, இல்லாட்டா யார்ட்டையாவது கவரை கொடுத்து விடுங்க, இல்லாட்டா உங்களால் ஏண்டதை வைங்க. அதுக்காக நல்ல காரியம் நடக்கிறத சலிச்சுக்கிடாதீங்க. எப்படிமா? மத்தேயு 22:10 எல்லாரும் எடுங்க பார்ப்போம். மத்தேயு 22 எடுக்கட்டு. நீ தான் வாசிக்க போற, அதை எல்லாரும் எடுத்த பிற வாசி. மத்தேயு 22:10. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு படிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அல்லேலூயா. அவங்க இந்த வசனம் எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்க வந்தாங்க. ஆண்டவர் பேசியிருக்காரு, நான் ஒரு கண்கடன்ஸ் எடுத்து தேடி கண்டுபிடிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அன்பான ஆண்டவர். அந்த அவருடைய சித்தத்துக்குன்னு அவங்க அப்படியே அவர் சித்தப்பா உங்கள் இஷ்டம், ஒன்றும் தெரியாது, எங்களுக்குன்னு யார் இருக்காப்பா, நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது காட் அப்படி அன்புள்ளவராக இருந்து செயலாற்றுகிறார். இன்னைக்கு நாம் எதையாகிலும் அவருடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யணும்னு நீங்கள் நிற்கும் போது கண்டிப்பாக ஏசப்பா செய்வாங்க. கடைசி நம்ம பார்த்த வசனம் ஏசப்பா சொல்கிறாங்க, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நமக்கு அப்படி தான், என் பிதாவை என்னுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். டிரான்ஸ்ஃபர்னாலும் சரி, நிரந்தரமான வேலைனாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு சித்தமா தாங்க, சந்தோஷமாக வாங்கிடுறேன். அது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லதை தான் பிடிப்பீங்க. பொல்லாத நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை செய்யும்போது பரமபிதா உங்களுக்கு நன்மையான விலை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா, ரொம்ப பெரிய ப்ராமிஸ் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதில் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம்லாப்பா, நான் அப்படி குழம்பிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யன்னு தெரியல, நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் நீங்கள் இப்படி சொன்னதுனால இன்றைக்கி நான் அப்படியே கருத்தில் ஒப்பு கொடுக்கேன். உங்களுக்கு சித்தமானால் இது நடக்கட்டும், உங்களுக்கு சித்தமானால் இதை செய்யுங்க, எல்லாமே என் வாழ்க்கையில் அவங்க சித்தம் செய்யுங்க என்று நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எல்லா ஜெபிப்பும் கர்த்தருடைய சமூகத்தில். உம் சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, நித்தம் என்